ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுசாக நம்ம ஐயப்ப சொந்தங்கள் அனைவரும் ஒரு டீமாக ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு முடிவு எடுக்கலாமான்னு பாருங்கள். 2025க்குள்ளே இங்கே இருக்கிற ஹரிதாஸ், காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகர், அதுக்கப்புறம் அந்த சண்முகம், ஜெகனன்றவனோட தம்பி சண்முகம், இவனுங்க எல்லாரையும் நம்ம ஐயப்ப சொந்தங்கள் ஒரு 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 இதுக்கப்புறம் இவனுக்கு பிடிக்க மாட்டானுங்க, யார் நம்ம காவல்துறை பிடிக்க மாட்டானுங்க. அதனால் நம்ம ஐயப்ப சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து இவனுங்களை எங்கன்னா ஒரு இடம் வரும்போது நீங்கள் பாட்டுனா அமைதியாக ஒரு 5 பேர் 10 பேர் போங்க. நீங்கள் உங்கள் டீமுக்குள்ளே எத்தனை பேர்லாம் பணத்தை உருவாக்கிட்டு வச்சுருக்கிறீங்களோ ஒரு 5 டீம் 10 பேரை நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. எவன்னா ஒருத்தன் கிடச்சான், அரியை கிடச்சிட்டாலோ, ஜெகன் கிடச்சிட்டாலோ, இல்லை நம்ம தனசேகர் கிடச்சிட்டாலோ, சண்முகம் கிடச்சிட்டாலோ, அவனு நம்ம எதிரிலே கூட சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. பட் ஆனால் நம்ம தான் செஞ்சோம்னே தெரியக்கூடாது அவனுங்களை. ஏன்னா இப்போது இவனுக்கு தான் செஞ்சானுங்கன்னே தெரியாது. லட்சுமி நாராயணன்றவும் செஞ்சான்னு தான் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஓடிட்டு பிறகு நம்ம இந்த ஏஜென்ட் தானே பிடிச்சிங்க செஞ்சு எவனோ தான் ஏஜென்ட் பிடிச்சிங்க தானே தூங்கி கிடக்குறேன். யார் நம்ம தனசேகர் தானே பிடிச்சிங்க தூங்கி கிடக்குறோம். நம்ம அது 5-6 வீடு வச்சு நான் விற்று கொடுக்குறதுக்கு மனம் வராது. அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, பொறிக்கு புறம்போக்கு போனால் நம்ம எச்ச பொறிக்கு தேவையாக இருக்கும். ₹1 கடனானாலும் உன்னை மீட்டு எடுப்புன்னு சொன்ன பண்டார நாய். அதனால் நம்ம 10-15 பேரை அவங்க உருவாகி ரெடியாகி அந்தந்த இடத்துல ரெடியாக இருங்க. ரெடியாக வந்துட்டு ஒரே ஒருத்தன் எங்கன்னா பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒருத்தனை எங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா கூட அவனை அப்படியே பிடிச்சி பனைமரத்துலேயே ஏதோ ஒரு கம்பத்துலேயே கட்டி அவனை இன்னார் தான் அடித்தாங்கன்னு தெரியக்கூடாது. கூட்டு வந்து தூக்கு தண்டனை போட சொல்ல மூஞ்சில் மூடிடுவாங்க பாரு. அந்தமாரி மூடிட்டு இன்னார் தான் அடித்தான் அப்படின்ற மாதிரி தெரியவே கூட அப்படியே பிடிச்சி டப்புன்னு ஒரு 5 பேர் சேருங்க 10 பேர் சேருங்க, டப்புன்னு ஃபோன் பண்ணுங்கள். எல்லாம் வந்து நின்று இந்த இடத்துக்கு வேடாம அங்கங்கே இருப்பான், இங்கே நின்றுக்கிறான்னு தெரிஞ்சால் அப்படியே அம்மிக்க 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அப்படியே அம்மிக்கி தூக்கலாம். நீங்கள் 4 பேர் 3 பேர் சேர்ந்தீங்கன்னாவே போதும். ஒருத்தர் அப்படியே கை காலை முறுக்கி தூக்கி அவனை தூக்கி குண்டு கட்டாக தூக்கி மாட்டி ஒரு இடத்துல நிற்க வைக்கலாம். நீங்கள் 2025 நீங்கள் ஒரு சபதம் எடுத்து இது தூண்டுவிக்கு விதமாலாம் நீங்கள் பேசாதீங்க. சொல்ல வரல உங்களுக்கு. நம்ம எவ்வளோ போராடி பார்த்துட்டோம். பட் இது இவனுக்கு அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாது. பணத்தை 15-20 வருஷம் ஆனாலும் உங்களால் வாங்க முடியாது. இதனால் நீங்கள் அவனை எங்கன்னா பிடிச்சி கட்டி உயிர் போகக்கூடாது அவனுக்கு, அவ்வளோதான். பட் எதுவுமே பண்ணக்கூடாது. அதை சமூக காவல்துறையாலோ மக்கள் அரசாங்கத்தாலேயோ நீதி அரசாலையோ கேட்க முடியாது. எவன் அடித்தானே தெரிலிங்க. அவன் அடித்தானே எல்லாம் எங்கள் மக்கள்கிட்ட பணத்தை பல கோடி வசூல் பண்ணி வாங்கிட்டீங்க தான் தலைமுறை அந்த இப்போ தாங்க ஊருக்குள்ளே வந்தான் அவன். அதனால் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு கும்மி கூத்தடிச்சு கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளிவரும், அவ்வளோதான். இது நீங்கள் எவனன்னு சொல்லிட்டு நீங்கள் கைது பண்ண முடியும் உங்களால்? தமிழக அரசாங்கத்தாலும் சரி எவனாக இருந்தாலும் அமுக்கி அவனை தூக்கி போய் அவன் மூஞ்சி மூடி தான் தூக்கணுமே. நீங்கள் முதல்ல இவன் தான் தூக்கி போனாலே தெரியக்கூடாது. உங்களுக்கு கரெக்டாக சொல்ல பாருங்க. மக்கள் அனைவருக்கட்டும் ஐயப்ப சொந்தங்களும் எத்தனையோ லட்சம் பேர் இருப்பீங்க. அதில் போலீஸாக கூட இருக்கிறாங்க, டாக்டருங்க இருக்கிறாங்க, சாதாரண விவசாயிங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு சம்பவத்தை எங்கன்னா ஒரு 10 பேர் ஒரு ஆம்பளத்தனமான ஒரு விஷயத்தை ஒரே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு செஞ்சிட்டிங்க, முகத்தை மூடி எங்கேயே எடுத்துனாங்க. மூஞ்சி முகரங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஹாஸ்பிட்டலில் போய் யார் அடித்தாங்கன்னே தெரில சார். என்கிட்ட எவ்வளோ பேர் கடன் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ பேர். நீங்கள் இன்னொரு விஷயம் நான் சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னா, இப்போ தனசேகர் குரூப்பு நான் சேர்ந்தவன்னு வச்சுங்களேன். இப்போ அரி குரூப்பு சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். குரூப்பு இவன் சம்மந்தப்பட்ட இவன் தான் தூக்கி அடித்தானே தெரியக்கூடாது. அந்த மாதிரி கூட்டுமே அவனை மட்டும்னா வெளுத்தீங்கண்ணா அப்படின்னா அன்றைக்கி காவல்துறைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் மண்ணை தோணும் கதையாக அந்த ஒரு விஷயம் ஒரு செயல் செஞ்சிட்டிங்கன்னா போதும். இதை பணத்தை வசூல் பண்ணி அவன் ஏமாத்தினான், அவன் ஒருத்தன் கூட அவன் வீட்டில் இருக்க மாட்டான். அவன் தொண்டை காண ஒரு மறைஞ்சிரிஞ்சு வாழ்வானுங்க, சாகுந்தேனி மறைஞ்சு வாழ்வான். ஒத்தனை செய்யுங்க சம்பவத்தை, ஒரே ஒருத்தனை அந்த சம்பவத்தை செஞ்சிங்கன்னா. ஏன்னா நம்ம இழந்துட்டோம், அவனோட உயிர் நம்ம எடுக்கலை. நம்ம எத்தனையோ உயிர் செத்துட்டு இருக்குது இல்லை, பட் அவன் எத்தனையோ உயிர் செத்துட்டாங்களே, இவனுங்களாம் திருப்பி கொடுக்க முடியுமா? கேவலமான ஒரு செயல் செஞ்சானுங்க இல்லையா. உயிரை விட்டுட்டு கண்ணு மண்ணு தெரியாத விழிலாம் பிதுங்கி வெளியே வர அளவுக்கு அடித்து இவனை ஒரு வழி ஆக்கி அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஆத்திரமும் அந்த மக்களோட உயிர் போனதுக்கு உண்டு இணையாக மொத்த மக்களுமா சேர்ந்து ஒரு 10-20 பேரை சேர்ந்து ஒரு சம்பவத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி செயல்லாம் நடக்கலை எங்கேயுமே.
காவல்துறை தான் வேடிக்கை பார்க்குறான்ல, எல்லா இடத்துலையுமே காவல்துறைக்கு வேடிக்கை பார்க்குற ஒன்றா நம்பர் லுச்சா பசங்களாக தான் இருக்கிறாங்க. கோடி கடையில் பணத்தை வாங்கிக்கின்னு அவனுக்கு செயல்படுறது தான் நிறைய பேர் இருக்கிறானுங்க. 90% அப்படி தான் வேலை செய்கிறாங்க. மிச்சம் 10% தான் நல்ல நல்ல காவல்துறை இருக்கிறாங்க, நல்ல அதிகாரிகளாக இருக்கிறாங்க. மிச்சம் 90% பார்த்தீங்கன்னா மரியாதை கூட பேச மாட்டேன்னானுங்க. அவனை நினைக்கும் போது அது அவனை விடுங்க, அவனுக்கு டாபிக் நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி இன்னார் செய்தா அப்படின்றது ஒருத்தர் கூட நாமளே அவன் மூஞ்சில் மூடிட்டேவே நீ டோட்டலாக எவன் அடித்தானோ அவனுக்கு தெரியாது. நீங்கள் மூஞ்சில் மூடிக்கின்னு அவனை அடிக்க தேவையில்லை. என்ன இந்த கதையாகிட்டு போகுது, சினிமா பாணி கதையாகிட்டு போகுது. அந்த மாதிரி இவனுங்களை ஒருத்தனை மட்டும் அவன் மூஞ்சி மூடிட்டு போகிறவரெல்லாம் வெளுத்து வாங்கிட்டு அப்படியே முடிச்சு விட்டு கிளம்பின்னு அவ்வளோதான். யாரா அந்த காவல்துறை அவனை இட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது யாருன்னே தெரியல சார், என்னடா பண்ண தப்புன்னு கேட்டான். பணத்தை வசூல் பண்ண கோடிக்கணக்கில் சார், அதில் எவ்வளோ பார்த்து எல்லாம் செஞ்சு விட்டு போயிட்டான் சார், எவனே தெரியல சார், யார் மேலே சந்தேகத்துன்னு கேட்பான். அவனை வச்சு ஐயா நாங்களும் தானே பணம் கொடுத்துருக்குறோம், நாங்கள் நீ எந்த இடத்துல எத்தனை மணிக்கு அங்கே இருந்தீங்களோ அவன் அந்த இடத்துல 10 மணிக்கு அங்கே இருக்கிறான்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். அடிச்சு எவனா ஒருத்தருக்கு ஊருக்கு மக்களாக சேர்ந்து அடிச்சிருப்பாங்க, யார் ஒன்றாலும் அடிச்சிருப்பாங்க. அவன் என்ன கூட்டமே கேட்பீங்களாடா, ஏன்டா பொறிக்கு பசங்க சந்தேக பேர் வேலை நீ யார் பேர் கூப்பிட்டாலும் எனக்கு பணம் தர வேண்டிய இவனும் தான் இருக்கிறாங்க, நான் என் வேலையும் பார்த்துட்டு போயினே இருக்க வேண்டிய தான் நாய்களாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செயல்பாடு நடந்தால் மட்டுமே தான் இந்த தமிழக அரசாங்கம் ஒரு பைடி ஐஎஃப்எஸோட சொந்தங்களை திரும்பி பார்க்கும். இல்லைன்னா நான் உங்களுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த தேவடியா பசங்க கோடிக்கணக்கில் பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு வாங்கி வச்சுட்டு அந்த வாடகைகள் நல்லா வசூல் பண்ணி தின்னுக்குன்னு ஒன்றா நம்பராக இருக்கிற அந்த தனசேகர் தாமலா தெரு சேர்ந்த தனசேகர் என்ற ஒரு மதன கோபால் போல தனசேகர் பண்டார தேவடியா பையன் மாதிரி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி 120 கோடி 110 கோடி 100 கோடின்னு நினைப்பான் வாயில் வந்தது. அவ்வளோ பணத்தை வசூல் பண்ணி ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போதே அந்த எண்ணமும் நான் இவனை மாரி போன வீடியோவில் கூட பேசியிருப்பேன், இவனை மாரி ஒரு லுச்சா தேவடியா பையனா இல்லை, ஒரு 1.25% முடிச்சுட்டு வந்துட்டு இன்னும் ஒரு 25% எங்களால் கடன் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஆள் ஆகிட்டான். இவன் ஒரு தருதலை தேவடியா பிள்ளைகிட்ட பணத்தை கொடுத்துட்டுமேன்ற மனவேதனை தான். இவனை யாருன்னா ஒருத்தர் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான, இவன் பணமே நமக்கு கொடுக்கலனா கூட பரவாயில்லைங்க, இவன்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது. காஞ்சிபுரம் மண்ணிலேயே இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் உயிர் பாவம் எங்களோட சுதந்திரம் ஆயிடுச்சுட்டான், எங்களோட வாழ்க்கையோட நிம்மதியாக ஒரு வேளை கஞ்சி குடிக்க முடியல, யாருன்னா ஒருத்தர் வந்து உட்காந்து இந்த 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இவன் அந்த மனசில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் போக தானே போகுது, இந்த தண்டனையில் இவனுக்கு இந்த உயிர் போகணுன்ற மாதிரி தான் இவனுக்கு எழுதணும் இவன் தலையில். அதுதான் அதுதான் ஒரு இறைவன் கொடுக்குற தண்டனையாக நினச்சியமா அதை ஏற்று செத்து தான் அவன். ஏன்னா உயிரோடு இருக்கவே கூடாது. பல மக்களை கொண்டு இருக்கிறான் இல்லையா அந்த தேவடியா பையன். எத்தனை பேர் உயிரை சாவடிச்சு அவன் வீட்டு பணத்தெல்லாம் வாங்கி என்ன இவன் மஜாவாக இருந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இவன் பெரிய தர்பாராக பார்த்தான். இவன் ஊருக்குள்ளே அவன் பெரிய மயிறு மாரி பேசிட்டு காஞ்சிபுரத்தில் இவருக்கு குலாப் டேஸ்ன்னு போட்டோ வீடியோ கடை வச்சுட்டு அவன் பார்த்தா 1ஆம் நம்பர் படிப்பறிவு இல்லாத தேவடியா பொருள் பணத்தை கொடுத்து நான் என் மனசுக்கு என் வேதனைக்கு எனக்கு தான் தெரியும். படிப்பு 1ஆம் கட்ட தேவடியா பிள்ளையுமே பெரிய மயிறு மாரி பேசுவான். அவன் பார்த்தா ₹1 கூட உங்கள் கடன் நான் காப்பாற்றலாம் சொல்லுவாங்க அம்மா. ஒரு மெனையை கொடுத்தான், ஒரு வீட்டை விற்றான் தேவடியா பிள்ளை. மொத்த வீடு விற்றதுலேயே 90 லட்சம் நான் ஏற்பாடு பண்ணி அவனுக்கு கொடுத்தோம். அந்த கடனில் கூட அந்த தேவடியா அம்மாவனை நான் தான் காப்பாற்றினேன் தேவடா. என் கடனை கொடுக்குறதான் இவன் நினைப்பாங்க. மொத்தம் ₹1 கோடி சீட்டு போட்டு வாங்கிக்கின்னு போய் இன்னும் 55 லட்ச ரூபா பேலன்ஸ் வச்சுக்கிறான். அந்த கடனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல. என்றைக்காக இருந்தாலும் அவன் ஒரு நாளுக்கு இல்லைனாலும் ஒரு நாள் யாருன்னா போட்டிங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். இல்லை அப்படின்னா நானே அவனை ஒரு நாள் சம்பவத்தை இவனையோ என் பொண்ணு புள்ளியோ செஞ்சு விட்ருவேன். அது செய்கிறதுக்கு உண்டான காரங்கள் செய்கிறேன்னு சொல்லுவான். பார்த்தியா அவன் என்றைக்கோ ஒரு நாள் அது வரும். இதுதான் மந்திரம். இந்த பூமியில் நீ எதை போடுறியோ அதுதான் உனக்கு விளையோன்றது. நீங்கள் இந்த தாரக மந்திரத்தை நீங்கள் உலகம் ஃபுல்லாக இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க மக்களே. என்னன்னா நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் விளையோன்றது. நீங்கள் நல்லா நான் என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறேன்றது நல்லா நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சாகணும். நீங்கள் நான் இவனை போடணும், இவன் பொண்ணு புள்ளி தூக்கணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு மந்திரம் மாதிரி, இது சொல்லு மாதிரி. இது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அடிக்கடி நம்ம இதை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயமா உருவாகிக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்கோ ஒரு நாள் நான் போட்டால் மிகப்பெரிய சந்தோஷம். அன்றைக்கி நாமளும் உயிரோடு இருக்க போகிறது கிடையாது. மற்ற எவனா போட்டாலும் இதுவரை மிகப்பெரிய சந்தோஷம். அது பணம் போச்சு அவ்வளோதான். இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும்? இவனை போய் போட்டு என்ன பண்ண முடியுமா? என்ன 5 வீடு போட்டில் ஒரு வீடு என்னை உயிரோடு விட்டுடுறா, நான் எழுதி கொடுப்பேன் சொல்லுவேன் அந்த போட்ட பையன்.
இவன் கழுத்து கத்தி வந்தால் அது சொல்லுவான் எப்படின்னா ஒரு டைம். அப்போ கூட வந்து தைரியமாக சாவம் எப்படின்னா பேர் இருக்கிறாங்க போடுறேன் நான் உயிரோட அந்தமாரி ஒரு கீழ்த்தரமான ஒரு தேவடியா போல் செஞ்ச தப்பு உணராத ஒரு 1 நம்பரு பண்டாறு தேவடியாம்மா யாருன்னு கேட்டால் இந்த தேவடியா புல் ஒன்று தான். மதனகோபால் புல் தனசேகரன்ற ஒரு தேவடியா பையன் தான். செஞ்ச தவிர உணராத ஒரு தேவடியாம்மாவன் இருக்கிறான் அந்த பூமியில் அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் மண்ணில். இப்படியா அந்த மண்ணில் இவன் ஒரு தற்கூரி தேவடியா புள்ளையாக இருந்து வாழ்ந்துட்டான் பார்த்தீங்களா. இது தாங்க மனசுக்கே வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அதனால் மக்கள் அனைவருமா சேர்ந்து எவனை எங்கே பார்த்தாலும் கட்டி வச்சு அவனை மட்டும் உன்னை வெளுத்து ஏற்றிங்க அப்படின்னா அருமையான ஒரு சம்பவமாக பண்ணிவிட்டு மக்கள் எல்லாருமே இந்த ஒரு சம்பவம் செஞ்சாங்களா அவங்க எல்லாருமே மிகப்பெரிய வார்த்தை சொல்லுவாங்க. மொத்த பேர் நம்ம ஒரு சம்பவம் அவனுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா யார் செஞ்சீங்களோ செஞ்சவனுக்கு மிகப்பெரிய கோடி புண்ணியம் கோடி வாழ்த்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் நீங்கள் செய்கிற விஷயம் அடுத்த 2025 ஒரு பெரிய கொள்கையாக கையில் எடுத்து இவனுக்கு எங்கே பார்த்தாலும் போடணும், எது நடந்தாலும் ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இதில் சம்மந்தப்பட்ட தமிழக அரசாங்கத்தாலேயும் எந்த வித கையாளாவல முடியல, போலீஸ் அதிகாரி எந்த கையாளாவ முடியலன்றதுனால மக்களாக நீங்களே ஒரு முடிவு எடுத்து இவனுக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சு பார்த்துட்டு விட்டிங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அப்படின்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கங்க.